ஹலோ ஆல், வெல்கம் டு பார்வின்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதுவும் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற சப்பாத்தியை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். I just wanna stay bad, stay mad, chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back, I'll be swinging hard till the hits come in. கட் பண்ணி எடுத்துட்டு I ain't gonna lay back, அதை ஒரு ட்ரேல மாற்றி வச்சுக்கலாம். I ain't gonna wait, that's all fact. Give me one shot and I'll never get the throne back. I'm sick of being cautious, I'ma go cause something, can't stop this. I'ma stay left. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு அதில் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுங்க. அதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துட்டு அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா இதில் ரா ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு முட்டையை ஒன்று உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது 50% குக் ஆனதுமே அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் இது ஒன்று சேர கலக்கலாம். அப்போ தான் இது ஒன்று சேர கலந்து வரும். முட்டை பாதி வெந்த உடனே இதை சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமேட்டு தான் இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவி இறக்குனா போதும். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.